ஆண்டி, அதான் கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு இப்போ ஓரளவுக்கு குணமாயிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் டல்லாவே இருக்கீங்க? அக்கா, எப்படியோ இன்னும் 2 நாள்ல நீங்க நல்லபடியா குணமாகி டிஸ்சார்ஜ் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க நினைச்சபடியே சித்து தென்றலோட கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்த போறீங்க. அப்புறம் என்ன, சந்தோஷமா இருங்கக்கா. என் கவலையே இவங்க கல்யாணத்தை நினைச்சுதாமா. என்ன அத்தை சொல்றீங்க? எங்க கல்யாணத்தை நினைச்சு உங்களுக்கு என்ன கவலை? இல்ல தென்றல், ஊர்ல இருக்கிற நிலத்தை வித்துதான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா நிலத்தை வாங்கினவரு இன்னைக்கு என்ன சந்திச்சு மொத்த பணத்தையும் செட்டில் பண்றதா சொல்லிருக்காரு. ஆனா இன்னும் அவரை காணோம். அதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. உங்க ஊர் என்ன பக்கத்துலயா இருக்கு? அங்க இருந்து வர வேணாமா? அவரு வந்துருவாருமா, நீங்க பதட்டப்படாம இருங்க. சரிதான், நம்ம கந்தசாமி சார் தானே. அவரு ரொம்ப நாணயமான மனுஷன். சொன்ன நாள்ல சொன்ன டைம்ல உன்னோட பணத்தை கரெக்டா கொடுத்துருவாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத, நிம்மதியா இரு, அவர் வந்துருவாரு. சாரதாமா வணக்கம். வாங்க சார். உங்களதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவர்தான் என் நிலத்தை வாங்கியிருக்காரு. இப்ப எப்படிமா இருக்கீங்க? இருக்கேன் சார். கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிடுச்சு. ஆனா கல்யாண மண்டபம், சமையல், ஆர்கெஸ்ட்ரான்னு எதுக்குமே நான் இன்னும் பணம் கொடுக்கல. நீங்க தர வேண்டிய பேலன்ஸ் 25 லட்சத்தை கொடுத்துட்டீங்கன்னா நான் உடனே கல்யாண வேலையை ஆரம்பிச்சிருவேன். அது வந்துமா, நீங்க இந்த நிலைமையில இருக்கும் போது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல, தயக்கமா இருக்கு. சார், நீங்க என்ன சொல்றீங்க? நானும் எப்படியாவது பணத்தை புரட்டிடலான்னு தான் பார்த்தேன், ஆனா முடியல. நீங்க உங்க நிலத்தை வேற யார்கிட்டயாவது கொடுத்துருங்கம்மா. என்ன சார் இது? இப்ப வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆரம்பத்துல இருந்தே கல்யாணத்துக்கு முன்னாடியே மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணிடுறேன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப கடைசி நேரத்துல வந்து நிலத்தை வேற யார்கிட்டயாவது கொடுக்க சொல்றீங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தான் சார் இருக்கு. பத்தாவதுக்கு நானும் உடம்பு முடியாம இருக்கேன். இந்த நிலைமையில நான் யார்கிட்ட சார் நிலத்தை விற்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நீங்க எனக்கு தெரிஞ்சவங்கள ஆயிட்டீங்கன்னு தான் இந்த விஷயத்த நேர்ல வந்து சொல்றேன், இல்லனா போன்லயே சொல்லியிருப்பேன். சார், இப்ப நான் உங்களை விட்டா வேற யார்கிட்டயுமே நிலத்தை விற்க முடியாது. அதுக்கான நேரமும் இல்ல சார். தயவு செஞ்சு என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். முதல்ல என் நிலைமைய நீங்க புரிஞ்சுக்கங்கம்மா. எனக்கு உங்க நிலத்தை வாங்கணும்னு ஆசைதான், ஆனா பணத்தை புரட்ட முடியலையே. நான் என்ன பண்றது? வேணா 2 மாசம் டைம் கொடுங்க, நான் பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன். சார், நான் என் நிலத்தை விக்கிறதே என் பையனோட கல்யாணத்துக்காக தான். கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. நீங்க 2 மாசம் கழிச்சு பணம் தரேன்னு சொல்றீங்க. என்னால அப்பதாம்மா முடியும். நான் தான் சொல்லிட்டேன்ல, நீங்க வேற யார்கிட்டயாவது நிலத்தை வித்துக்கங்கன்னு. சரிங்க சார், நீங்க என் நிலத்தோட பத்திரத்தை கொடுத்துருங்க. பத்திரம்லாம் என்கிட்ட பத்திரமா தான் இருக்கு. ஆனா என்கிட்ட 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்க, அக்ரிமெண்ட்ல சைனும் போட்டு கொடுத்துருக்கீங்க. அதனால வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிக்கங்க. என்ன சார், அனாவசியமா எங்க அம்மா ஏமாத்துனது மட்டும் இல்லாம இப்ப என்னமோ கடைசி நேரத்துல வந்து மிரட்டுற மாதிரி பேசுறீங்க? தம்பி, நான் மிரட்டவும் இல்லை, உருட்டவும் இல்லை.
யதார்த்தத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். எது சார் யதார்த்தம்? சித்து சார், என் பையன் கல்யாணத்தை நடத்த இப்ப உங்களை விட்டா எனக்கு வேற வழி இல்ல. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். எப்படியாவது நீங்க தர வேண்டிய 25 லட்சத்தை புரட்டி கொடுங்க சார். அதுல 1-2 லட்சம் குறைஞ்சா கூட பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன். இல்லைன்னா என்னோட பத்திரத்தையாவது திருப்பி கொடுங்க சார். நான் வேற யார்கிட்டயாவது நிலத்தை வித்துக்கிறேன். அப்போ நீங்க என்கிட்ட வாங்கின அட்வான்ஸ் 5 லட்சம், அந்த பணத்தை கல்யாணம் முடிஞ்சதும் நான் எப்படியாச்சும் ரெடி பண்ணி கொடுத்துறேன் சார். அதெல்லாம் சரியா வராதுமா. நீங்க அட்வான்ஸை திருப்பி கொடுங்க, அப்பதான் பத்திரத்தை தர முடியும். இதுக்கு மேல என்னால எதுவும் பேச முடியாது. சார் சார் இந்த ஆள் ஏன் கடைசி நேரத்துல இப்படி வந்து சொல்லிட்டு போறான்? ஒருவேளை இதுலயும் அந்த ஆண்டாள் பாட்டியோட கைகரியம் ஒளிஞ்சிருக்குமோ? உனக்கு ஆண்டலம்மா, ஃப்ரீயா இருக்கீங்களா பிஸியா இருக்கீங்களா? இல்ல கந்தசாமி, ஃப்ரீயா தான் இருக்கேன். சொல்லு, என்னாச்சு? சாரதாவை பாத்துட்டியா? இப்பதாம்மா சாரதாவை பார்த்துட்டு வரேன். நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். ஓ அப்படியா? அட்வான்ஸை திருப்பி கொடுக்காம நான் பத்திரத்தை ஒப்படைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேம்மா. இனி உங்க ஆசைப்படியே சாரதாவால நிலத்தை வேற யாருகிட்டயும் விற்கவே முடியாதுமா. பையன் கல்யாணத்தை நடத்தவும் முடியாது. ரொம்ப சரியா சொன்ன கந்தசாமி. எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்க. இந்த உதவிக்கு பரிகாரமா நான் சீக்கிரமா உனக்கு ஒரு பெரிய சன்மானத்தை அனுப்பி வைக்க போறேன். நல்லதுமா. அப்ப நான் வச்சிருட்டுமா? சரி கந்தசாமி. அக்கா கல்யாணத்தை நிறுத்த இந்த ஆண்டாள் பாட்டி என்னென்ன வழியில எல்லாம் ட்ரை பண்றாங்க. கவலைப்படாதீங்க அத்தை, எங்க கல்யாணத்தை கிராண்டா மண்டபத்துல தான் நடத்தணுமா என்ன? சிம்பிளா ஒரு கோயில்ல வச்சுக்கலாம் அத்தை. அப்படி இல்ல தென்றல். சித்து எனக்கு ஒரே பையன். சின்ன வயசுல இருந்தே அவன் ஆசைப்பட்ட எதுவுமே அவனுக்கு கிடைச்சதில்ல. அவன் ஆசைப்பட்ட அவனுக்கு கிடைச்ச ஒரே விஷயம் நீ மட்டும்தான் தென்றல். அப்படி இருக்கும்போது உங்க கல்யாணத்தை நான் எப்படிமா சிம்பிளா நடத்த முடியும்? ஊரே மெச்சுற மாதிரி என் பையன் கல்யாணத்தை ரொம்ப விசேஷமா நடத்தினா தானே எனக்கு சந்தோஷமா இருக்கும். சந்தோஷங்கிறது ஒரு விஷயத்தை கிராண்டா நடத்துறதுல இல்லம்மா, எந்த தொந்தரவுமே இல்லாம நிம்மதியை நடத்துறதுலயும் இருக்குமா. அது மட்டும் இல்லாம இப்ப உங்க உடம்பு இருக்க கண்டிஷனுக்கு எங்க கல்யாணம் தென்றல் சொல்ற மாதிரி பேசாம கோயில நடக்கட்டுமே. அப்பதான் உங்களுக்கு அலைச்சல் இல்லாம இருக்கும். என்ன பேசுற சித்து? உங்க கல்யாணத்தை இப்படி ஒரு பெரிய கல்யாண மண்டபத்துல இந்த மாதிரி எல்லாம் கிராண்டா நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம உறவுக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாருக்குமே பத்திரிக்கை வச்சாச்சு. இப்ப வந்து நம்ம சொன்ன மாதிரி கல்யாணத்தை நடத்த முடியலன்னா அவங்க எல்லாரும் நம்மளை எவ்வளவு மோசமா அவமானப்படுத்துவாங்க. அந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு என்னால உயிரோட இருக்க முடியுமா? அம்மா என்னம்மா?
நிலா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஒன்னும் இல்லாதான், சும்மாதான். என்ன ஆச்சுன்னு சொல்லு நிலா. காரணத்தை சொன்ன நீங்க நம்பவா போறீங்க? நீங்க போய் ரூம்ல ஃப்ரெஷ் அப் ஆவுங்க, நான் போய் காஃபி நில்லு. எடுத்துட்டு வரேன். முதல்ல என்ன பிரச்சனை? எதுக்காக நீ எப்படி டல்லா உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லு. எல்லாம் உங்க பாட்டியால தான். பாத்தீங்களா, இதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என் அக்காவுக்கும் சித்துவுக்கும் நடக்கிற கல்யாணத்தை நம்ம கல்யாணத்தை விட ரொம்ப கிராண்டா நடத்தணும்னு சாரதா ஆண்டி ஆசைப்பட்டாங்க. அதுக்காக அவங்க ஊர்ல இருக்கிற கந்தசாமிங்கிற ஆளுகிட்ட தன்னுடைய நிலத்தை விக்கிறதுக்காக பேசிருக்காங்க. அந்த கந்தசாமியும் ஆரம்பத்துல சாரதா ஆண்டி கிட்ட நல்லவர் மாதிரி தான் நடிச்சிருக்காரு. அவரு சாரதா ஆண்டியோட நிலத்துக்கு 30 லட்சம் விலை பேசியிருக்காரு. அப்போ ஆண்டி அட்வான்ஸா 5 லட்சம் வாங்கியிருக்காங்க. மீதி 25 லட்சத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி தரேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. அதனால அவருடைய பேச்ச நம்பி சாரதா ஆண்டி அவர்கிட்ட அட்வான்ஸ் 5 லட்சத்தை வாங்கிட்டு நிலத்தோட பத்திரத்தையும் அவர்கிட்டயே கொடுத்துட்டு அக்ரிமெண்ட்ல கையெழுத்தும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த 5 லட்சத்தை கல்யாண மண்டபம், கேட்டரிங், அதுக்கு இதுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா அட்வான்ஸ் கொடுத்து செலவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. இப்போ கல்யாணத்துக்கு 3 நாள் தான் இருக்கு. இந்த நேரத்துல வந்து அந்த கந்தசாமி சாரதா ஆண்டி கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னாரு? என்னால இப்போ 25 லட்சத்தை புரட்ட முடியாது, அதனால நீங்க உங்களுடைய நிலத்தை வேற யாருக்கிட்டயாவது வித்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. சரி, அதனால என்ன? சாரதாமா நிலத்தை வேற ஆள்கிட்ட வித்துற வேண்டியதானே? இவ்ளோ நேரமா நீங்க என்ன கேட்டுக்கிட்டு இருந்தீங்க? நிலத்தோட பத்திரம் தான் கந்தசாமி கிட்ட இருக்கே, அப்புறம் எப்படி இன்னொருத்தர் கிட்ட நிலத்தை விற்க முடியும்? பத்தாததுக்கு அந்த ஆளு சாரதா ஆண்டி கிட்ட 5 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்ததா அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கியிருக்காரு. இப்ப அந்த 5 லட்சத்தை திருப்பி கொடுத்தாதான் பத்திரத்தை தருவேன்னு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே சாரதா ஆண்டி உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இந்த நேரத்துல 5 லட்சத்தை எப்படிங்க அவங்களால புரட்ட முடியும்? கஷ்டம்தான். ஆனா இதுக்கும் பாட்டிக்கு என்ன சம்பந்தம்? நீ ஏன் டல்லா இருக்கன்னு கேட்டதுக்கு பாட்டி தான் காரணம்னு சொல்ற. நல்லா கேட்டீங்க பாருங்க. அந்த கந்தசாமி கடைசி நேரத்துல வந்து சாரதா ஆண்டியோட காலை வாரணத்துக்கு காரணமே உங்க பாட்டி தான். ஏய், என்ன சொல்ற நீ? இதுல பாட்டி என்ன பண்ணாங்க? அவங்க தான் இந்த கந்தசாமியை இப்படி நடந்துக்க வச்சிருக்காங்க. ஏய், உனக்கு வேற வேலையே இல்லையா? எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணதுக்கு ஏன் பாட்டி தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்க? இல்லங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். உங்க பாட்டி தான் அந்த ஆள். போதும், நிறுத்து நிலா. உனக்கு என் பாட்டி குறை சொல்லனா தூக்கமே வராது. உங்ககிட்ட வந்து பேசுனேன் பாரு, ஆளை விடு. ஏங்க கேளுங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மைதாங்க, கேளுங்க. என்னடி, எதுக்கு இங்க வந்திருக்க? என் அக்காவும் சித்துவும் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? எதுக்காக அவங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இப்படி எல்லாம் சதி பண்றீங்க? என்னடி உளற? ஏற்கனவே என் அக்கா கல்யாணத்தை நிறுத்த அந்த சிவானி மூலமா சித்துவை அவமானப்படுத்த பாத்தீங்க. அது ஒத்து வரலன்னதும் புதுசா உங்க கூட சேர்ந்த கந்தசாமி ஒருத்தர் மூலமா கல்யாணத்துக்கு தடங்கல் உண்டு பண்றீங்கல்ல? என்ன சொல்ற நீ? யார் அந்த கந்தசாமி? சும்மா சமாளிக்காதீங்க பாட்டி. நான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி எந்த உண்மையம்மா தெரிஞ்சுக்கிட்ட நீ? எனக்கு அந்த கந்தசாமி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சாரதா ஆண்டிய பார்த்தாரு. சாரதா ஆண்டி கிட்ட நிலத்தை வேற யாருக்காவது வித்துக்கோங்க, ஆனா அதுக்கு முன்னாடி நான் கொடுத்த அட்வான்ஸ் 5 லட்சத்தை திருப்பி கொடுத்துருங்க, அப்பதான் நான் நிலத்தோட பத்திரத்தை ஒப்படைப்பேன்னு ரொம்ப கராரா பேசினாரு. அப்பவே எனக்கு உங்க மேல டவுட் வந்துச்சு. அவர் அப்படி பேசினதுக்கு நீங்க தான் காரணமோன்னு. நானும் அவரு கிளம்பும் போது நான் அவருக்கே தெரியாம அவரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்து கவனிச்சேன். நேரா அவரு உங்களுக்கு கால் பண்ணி, அம்மா நீங்க சொன்ன மாதிரியே நான் சாரதா கிட்ட பேசிட்டேன், இனிமே உங்க ஆசைப்படி அந்த சாரதாவால தன்னுடைய நிலத்தை வேற யார்கிட்டயும் விற்கவும் முடியாது, தான் பையன் கல்யாணத்தை நடத்தவும் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. என்ன நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே? இல்ல இதையும் இல்லன்னு சாதிக்க போறீங்களா? நீங்க
செஞ்சாலும் செய்வீங்க. அப்படிப்பட்ட கிரிமினல் தானே நீங்க. உங்களுக்கு என்னதான் பாட்டி பிரச்சனை? என் அக்காவும் சித்துவும் நீங்க திங்கிற சோத்துல மண்ணலியா போட்டாங்க. எதுக்காக அவங்க கல்யாணத்தை நிறுத்த இப்படி துடிக்கிறீங்க பாட்டி? உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? உங்க வயசுக்கு இதெல்லாம் அசிங்கமா தெரியல? ஏன் இந்த கல்யாணத்தை நிறுத்த இப்படி வெறி பிடிச்சு அலையறீங்க பாட்டி? போத நிறுத்தடி. என்னடி விட்டா பேசிக்கிட்டே போற? ஆமாண்டி, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் தான் வேணும்னே கந்தசாமி மூலமா உன் அக்கா கல்யாணத்துக்கு தடங்கல் பண்ண. அதுக்கு என்ன இப்போ? என்னமோ பெரிய இவ மாதிரி வந்து என்ன விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த சாரதாவும் உன் அக்கா காரியம் இது வரைக்கும் என்கிட்ட எப்படியெல்லாம் திமிர் காட்டியிருக்காங்க. அது மட்டுமா, அந்த சித்து எப்படியெல்லாம் என்ன அவமானப்படுத்தி இருக்கான். அப்படிப்பட்டவங்களை நிம்மதியா விட்டுலாமா? இனி அவங்க 3 பேர் வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன சந்தோஷம் கூட கிடைக்க கூடாது. அதுக்கான ஆரம்பம்தான் நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு முடிவு பண்ணது. இனி அவங்க தலை கீழா நின்னாலும் இந்த கல்யாணம் நடக்காது. நான் நடக்க விட மாட்டேன். பாட்டி ப்ளீஸ் பாட்டி, நீங்க வேற எந்த விஷயத்துல வேணாலும் விளையாடுங்க. இந்த கல்யாணத்துல மட்டும் வேண்டாம் பாட்டி. இது 2 பேருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். தயவு செஞ்சு அதை கெடுக்க நினைக்காதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன் பாட்டி, ப்ளீஸ். நீங்க ஒரு பெரிய மனுஷியா லட்சணமா அந்த கந்தசாமிக்கு போன் பண்ணி சாரதா ஆண்டிக்கு தர வேண்டிய பேலன்ஸ் 25 லட்சத்தை உடனே கொடுத்துட சொல்லுங்க. என்னடி எனக்கே ஆர்டர் போடுற? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நீ சொல்றதையெல்லாம் நான் கேட்டுடுவேனா? மரியாதையா போடி இங்க இருந்து. பாட்டி வேண்டாம் பாட்டி. இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப அடம் பிடிச்சீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் ஆபத்து. என்ன மிரட்டுறியா? எனக்கு என்னடி ஆபத்து வரப்போகுது? என் அக்கா கல்யாணத்துல நீங்க இப்படியெல்லாம் சதி வேலை பண்றீங்கன்னு நான் ஆகாஷா தங்கிட்ட தெரியப்படுத்திடுவேன். என்னது? ஆகாஷ் கிட்டயா? தாராளமா தெரியப்படுத்திக்கோ. யார் வேணான்னு சொன்னது? இப்பெல்லாம் ஆகாஷ் கிட்ட நீ என்ன பத்தி என்ன சொன்னாலும் அவன் நம்புறதே இல்லையே. அப்போ இத மட்டும் எப்படி நம்புவான்? என்னடி முழிக்கிற? போய் ஆகாஷ் கிட்ட சொல்லு. அவன் நம்புறானா இல்லையான்னு பார்க்கலாம். சரியான முட்டாளா இருக்கேடி. ஆகாஷா தங்கிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே. நான் என்ன சொல்றேன்னு புரியல. ஒரு நிமிஷம். அத்தா, இத நீங்க எதிர்பார்க்கவே இல்லல்ல? அத்தா ஆபீஸ் விட்டு வந்ததுமே நான் இந்த விஷயத்தை அவர்கிட்ட தெரியப்படுத்திட்டேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல அவர் என் பேச்ச நம்பலதான். ஆனா அதுக்கப்புறம் நான் அவரை கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணேன். எப்படி தெரியுமா கன்வின்ஸ் பண்ண? அத்தா நில்லுங்க அத்தா. நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு பாட்டிக்கிட்டே கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். அத்தா 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 நில்லுங்க அத்தா. எதுக்கு பாட்டிக்கிட்ட போய் கேட்க போறீங்க? கொஞ்சம் நில்லுங்க தான். இப்படி வாங்க தான். ஏன் தடுக்கிற? நீ சொல்ற மாதிரி நிஜமாவே சித்து தென்றல் கல்யாண விஷயத்துல என் பாட்டி கந்தசாமிங்கிற ஆள் மூலமா சாரதா அம்மாக்கு ட்ரபிள் கொடுக்கறாங்களா இல்லையா நான் என் பாட்டிக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். வழிவிடு.
நில்லுங்க. இது உங்க பிரச்சனையே. இப்ப நான் உங்க பாட்டி மேல ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னா அது உண்மையா இல்லையான்னு நீங்க உங்க பாட்டிக்கு தெரியாம தானே செக் பண்ணி பார்க்கணும். அதை விட்டுட்டு நேரடி அவங்க கிட்டே போய் விசாரிச்சா அவங்க ஆமான்னு உண்மையை ஒத்துப்பாங்களா? அவங்க என்ன அவ்வளவு நேர்மையானவங்களா? இப்ப நீ என்னதான் சொல்ல வர? நீங்க உங்க பாட்டி ரூம் வெளியில நின்னு கவனிங்க. நான் உள்ள போய் அவங்க கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசுறேன். அப்ப அவங்க வாயாலேயே உண்மையை ஒத்துக்கிறாங்களா இல்லையான்னு உங்களுக்கே புரிஞ்சிரும். என்ன ஒட்டு கேட்க சொல்றியா? இதையே ஒட்டு கேக்குற மாதிரி நினைக்கிறீங்க? உங்க பாட்டி எப்படிப்பட்டவங்கன்னு தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா எடுத்துக்கோங்க.